ஸ்டாலின் தலைமையிலான அரசின் நிர்வாக திறமையின்மை சிஏஜி அறிக்கை மூலம் அம்பலமாகி இருக்கிறது. கடந்த 2013-2014 ஆண்டில் அதிமுக ஆட்சியில் காவல்துறைக்கு 3960 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் 2022-2023 நிதியாண்டில் சுமார் 9609 கோடி ரூபாய் வரை செலவு செய்தும் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக கையாள முடியவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தை விட ஸ்டாலின் ஆட்சியில் 3 மடங்கு செலவினங்கள் அதிகரித்தும் குற்றங்களை தடுக்க முடியவில்லை என்பது தெளிவாகிறது. இதேபோல 2013-2014 ஆண்டில் கல்விக்கென 21,156 கோடி ரூபாய் செலவிடப்பட்ட நிலையில் கல்வித்தரமானது உயர்ந்தது. உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் இந்திய அளவில் உச்சம் தொட்டது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலோ 2022-2023 நிதியாண்டில் சுமார் 44,560 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டும் கல்வியில் எந்த முன்னேற்றமும் இல்லை, சரிவையே சந்தித்து வருகிறோம். அதேபோல சுகாதாரத்துறையை பொறுத்தவரை 2013-2014 ஆண்டில் 5,431 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறோம். இப்போது 16,245 கோடி ரூபாய் வரை செலவிடப்படுகிறது. சுமாராக 3 மடங்கு செலவு கணக்கானது எகிரி இருக்கிறது.